தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்ன பண்ற? எதுக்கு இப்ப என் கைய நீ புடிச்சுன்னு இருக்க? கையெடு, எடு கையா. இல்ல சார், நீங்க ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கீங்களா? அதனாலதான் நான் உங்களை பிடிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நானும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சார். நீங்க என் தோல் மேல வேணாலும் சாஞ்சுக்கோங்க. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏய், நான் ஸ்டடியா தான் இருக்கேன். என் கைய விடு முதல்ல. நீ விடு, என் கைய விடு. நான் ஸ்டடியா தான் நிக்கிறேன். நாளா விட மாட்டேன். விடு கைய. இவ்வளவு போதையிலும் தெளிவாவோட பேசுறான். நீ விடுன்னு சொன்னா நான் விட்டு வேணாம். இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். எனக்கு நீ வேணும், நீயும் வேணும். இந்த வசதியான வாழ்க்கையும் வேணும். அதுக்கு இப்ப நம்ம 2 பேருக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கணும். ஏய், சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் என்ன புடிச்சிட்டே இருக்கான். முதல்ல என் மேல இருந்து கையெடு. நீ இப்படி இருக்குதா என் பாதி பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். முதல்ல உன்னை போட்டு தள்ளுவா, அடுத்து என்ன போட்டு தள்ளுவா. முதல்ல கையெடு, எடு கையா. என்னது போட்டு தள்ளுவானா? அவன் யாரு நம்மள போட்டு தள்ளுறதுக்கு? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா விடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்குன்னு தன்னால தெரிஞ்சிடும். இனி நீ அவளுக்கு கிடையாது, இந்த மீனாக்கு தான். மீனா விச்சு பேர் பொருத்தமே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஏய், என்ன நான் பேசிட்டே இருக்கேன், இன்னும் என்ன புடிச்சிட்டு இருக்கான். முதல்ல என் மேல இருந்து கையெடு, ஏடு கையா. என் பாரதி மாத்திரம் பார்த்தான், அவ்வளவுதான். ஏடு கையா. ஆமா, எங்க வந்துக்கோ நம்ம? யார் ரூம் இது? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன பாரதி ரூமுக்கு தானே கூட்டிட்டு போக சொன்னேன். உன்ன நீ விடு, நானே போய்க்கிறேன். விடு என்ன. நீங்க இங்க பாருங்க, நான் போய் பாரதி இங்க கூட்டிட்டு வரேன். அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் பண்ணணுமா? ஏய், என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ண போறேன்? என் செல்லத்துக்கிட்ட பேசணும். என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. அது என் பாரதி டார்லிங் கிட்ட பேசணும். நீ என்ன விடு, நான் அவர் ரூமுக்கே போறேன். விடு என்ன. இவ்வளவு போதையிலும் பாரதி 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 இவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஏண்டா அவளை விட நான் எந்த வகையில அவனுக்கு குறைச்சலும் இருக்கேன்? நான் எல்லா வகையிலும் அவளை விட அழகா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் உன் பார்வை என் மேல வர மாட்டேங்குது? ஓ, என்கிட்ட பணம் இல்லையே, அதனால உன் பார்வை என் மேல விழ மாட்டேங்குதோ? இன்னைக்கு விழும் பார், உன் பார்வை இல்லடா, நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மேல விழுவ. இப்ப நமக்குள்ள எல்லாமே நடக்க போகுது. இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான். இந்த சீட்ல இருக்கவங்க எல்லாரும் இந்த சம்பவத்தை பார்த்துட்டேன். நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், வச்சே ஆகணும். ஏய், சோழுகிட்டே இருக்கு, ஏன் ஏண்டி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம்? விடுறி விடுறி. என்ன பாரதி, பாரதி எங்க இருக்க? மீனா, இவன் இப்பவே கட்டி ஊரை கூட்டிடுவான் போல இருக்கு. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தானே ஊரை கூட்டணும். இப்ப ஊரை கூட்டினா நம்ம போட்ட பிளான் மொத்தமா வேஸ்ட் ஆயிடும். இவ்வளவு போதையிலும் பாரதி பாரதின்ற நீனு. டேய், இப்ப நான் தாண்டா உனக்கு விருந்து. நீ என்னடா அந்த பாரதி பாரதி பாரதியை கூட்டிட்டு கிடக்குற? ஆடா, இப்போ உனக்கு நான் விருந்தே வைக்க போறேன். விச்சு, வா, நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஏய் சி, கையெடு. சொர்க்கமா? என் பாரதி எங்க இருக்காலும் அதுதான் எனக்கு சொர்க்கம். விடு கையா. உனக்கிட்ட அப்பால இருந்து சொல்லிட்டு இருக்கேன், என்ன விடு விடுன்னு. விடு என்ன. இங்க பார், இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட இருந்தா எனக்கு பிடிக்காது. போ, நீ முதல்ல இந்த ரூமை விட்டு வெளில போ. போ வெளியில. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு, கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு, ஏ தலவாழ இல போடவா மன்பதறி
உறக்க கத்துது கோழி, தண்ணி அரைச்சி கொட்டுது வாளி, இருட்டு கத்தன வேலி, வந்து இறுக்கி கட்டணும் தாலி, எடுத்து போட்டுட்டு படுத்தா என்ன வாட்டுவாங்க நினைப்பு. ஏய் சி கையெடு, சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் உன்னு. பாதி ஏய் எங்கடி இருக்கான்? வாடி வாடி. இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது. இவனை படுக்க வச்சுட்டு முதல்ல டோரை சாத்திட்டு வரேன். சார் வாங்க, நான் உங்களை பெட்ல படுக்க வைக்கிறேன். படுக்க வச்சுட்டு போயிட்டு நான் உங்களுக்கு உங்க பாரதியை கூட்டிட்டு வரேன். வாங்க சார். என் பாரதி கூட்டிட்டு வரியா? சரி, நீ விடு, நானே பெட்ல போய் படுத்துப்பேன். நீ ஒன்றும் கூட்டிட்டு போனாலும் அவசியம் இல்லை. நீ முதல்ல என் கையை விடு, என் மேல இருந்து கையை எடு. நீ என்னை தொட்டாலே ஏதோ அருவெருப்பா இருக்கு. கையை எடு. என் பாதி மட்டும்தான் என்னை தொடணும், நான் மட்டும்தான் அவளை தொடணும். மேல இருந்து கையை எடு முதல்ல. நான் உன்னை தொட்டும் உனக்கு அருவருப்பா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன என்னென்னலாம் பண்ண போறேன்னு பாரு. அப்ப தெரியும்டா உனக்கு என்ன தொட்டியா பாரதிய தொட்டியான்னு. பரவாயில்ல வாங்க, நானே உங்களை பெட்ல படுக்க வைக்கிறேன். படுக்க வச்சுட்டு தாண்டா இருக்கு. Hi, darling, my sweetie, love you, darling. நீ ரெண்டா தெரியல டார்லிங், நீ தண்ணி அடிச்சிருக்கியா? ஐயோ, இவங்க இவங்க எப்படி இங்க வந்தாங்க? கடவுளே, எப்பா நாசமா போச்சு. என்ன இதெல்லாம்? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, இந்த பிளான நான் நாசமாக்க விட மாட்டேன். இவங்க இப்பதானே வந்திருப்பாங்க. அப்போ இவங்க கிட்ட வேற ஒரு கதையை கட்ட வேண்டியதுதான். இவங்க கிட்ட வேற கதையை கட்டினாதான் நான் இவனை அடைய முடியும். பண்றேன். பாட்டிமா, அது வந்து பாட்டிமா. ஐயோயோ, ஏன் அலற? ஏய் என்னாச்சு? இப்ப எதுக்கு அலற? பாட்டிமா, அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு பாட்டிமா. பரவாயில்ல, சும்மா சொல்லு. உன் வாயாலதுன்னு சொல்ல முடியும், சொல்லு. அதான் அவனே சொல்றான்ல, சொல்லு. எதுக்கு இப்ப அலற? பாட்டிமா, இவரு குடிச்சிட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு பாட்டிமா. யாரு உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க? என்கிட்ட சொல்லு, அவனை நான் உண்டில நாக்கிறேன், சொல்லு. என்ன சொன்ன? தெரியும் பாட்டிமா, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா இவர் என்கிட்ட எப்படி இருக்காருன்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆவணியெல்லாம் பிடிச்சி இழுத்து, என் கைய பிடிச்சி இழுத்து என்கிட்ட. நம்புறேனும் நம்பலையும் முதல்ல என் பேராண்டி மேல இருந்து கையெடு. ஏடி கையா? எதுக்கு இப்ப நீ அவனை பிடிச்சிட்டு இருந்த? அது வந்து பாட்டிமா, இவரு குடிச்சிட்டு போதையில தள்ளாடிட்டு இருந்தாரா, அப்படியே கீழே விழ போனவரு நான் தாங்கி பிடிச்சவனே என் மேல விழுந்து விழுந்து என்னென்னமோ தப்பாலாம் தொட்டாரு பாட்டிமா. வில போனவன் இப்ப எப்படி ஸ்டடியா நிக்கிறான்? வெரி குட் டார்லிங், கரெக்டா சொன்ன. டார்லிங்னா டார்லிங் தான். ஏய் இங்க வா, இங்க வாடின்னு. சொல்லுங்க பாட்டிமா. உண்மையாவே அவன் உன்கிட்ட தப்பா நடந்துட்டானா? எனக்கு தெரியும் பாட்டிமா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாது. சத்தியமா இவரு என் தாவணியை பிடிச்சி இழுத்தாரு, என் இடுப்புல கை வச்சு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அதனால நான் அவரை கை தாங்க பிடிச்சி என்னை விட்டுருங்கன்னு இவ்வளவு நேரம் அவர்கிட்ட போராடிட்டு இருந்தேன் பாட்டிமா. மறுபடியும் கேக்குறேன், அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணானா? பாட்டிமா, எங்க கிட்ட பணம் காசு தான் இல்ல, ஆனா எங்களுக்கு மானம் ரொம்ப முக்கியம் பாட்டிமா. ஆமா ஆமா, மானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லலையே, நல்லாவே தெரியுதே. பாட்டிமா, இப்ப எதுக்கு பாட்டிமா என்ன அடிச்சீங்க? தப்பு பண்ணவர் அவரு, ஆனா நீங்க என்ன அடிக்கிறீங்க? உடச்சி வாய மூடு. ஏண்டி, ஹால்ல இருந்து அவனை ரூமுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் உன் பின்னாடி தான் நான் வந்துட்டு இருக்கேன். நான் உன் பின்னாடி வர்றது கூட தெரியாம நீ அவனை கைத்தாங்களா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் விடு விடுன்னு அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ அவனை விடாம அவனை பிடிச்சி ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்தது இப்ப என்னடானா அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானா? என் பிளாக்கி எவ்வளவு தடவை சொன்னோம்,
என் மேல கை வைக்காத, என் பாரதியை தவிர என்னை யாரும் தொடக்கூடாது, எடுடி கையேன்னு சொல்லியும் நீ கேட்கல. ஒரு படி மேல போய் நீ தொட்டா எனக்கு அருவருப்பா இருக்குன்னு அவன் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என்னடானா என் பிளாக்கி உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? ஏண்டி சத்தியமா, அது இல்ல, நீங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் என் மேல விழுந்து. அடச்சி வாய மூடு. அவன் அங்க இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், என் கையை விட என்னை நீ பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் ஸ்டடியா தான் இருக்கேன், கையை எடுன்னு அவ்வளவு போதையிலையும் அவன் தெளிவா பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொன்னான்? பாரதி ரூமுக்கு கூட்டிட்டு போன சொன்னான். நீ என்னடனா இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பாரதி ரூமுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? பாரதி மத்தத பாத்துக்க போறா, உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இல்ல பாட்டிமா, அது வயசு பிள்ளை ரூமுக்கு இவர் வேற குடிச்சிருக்காருல்ல, அதான் எப்படி இவரை கூட்டிட்டு போறதுன்னு. அதனால நீ ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவன் பண்ணாத ஒண்ணுத பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, எதுக்கு இப்ப நீ இப்படி சொன்ன? இல்ல பாட்டிமா, அது அவர் என்ன அங்க இங்க தொட்டாரு, அதை வச்சுதான். ஐயோ டார்லிங், இல்ல இல்ல, நான் தொடவே இல்லை, சத்தியமா தொடல. பாரதி மேல சத்தியமா நான் தொடவே இல்லை. கேட்டியா? ஏய், அவன் ஏன் பேராண்டிடி. எவ்வளவு போதையில இருந்தாலும் அவன் மனசுல எவ இருக்காலும் அவளை மட்டும்தான் அவன் தொடுவான். அவளை தவிர வேற எவளையும் மனசார கூட நினைக்க மாட்டான். அவளை பின்னாடி லோன்னு அலைஞ்ச போது திரும்பி பார்க்காத வேண்டிய என் பிளாக்கி. அப்படி இருக்கும்போது இந்த போதையில உன்னை தொட்டுட்டானோ? இதை நான் நம்பணுமா? நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்கிட்ட இவ்வளோ போய் சொல்றியே. நான் மட்டும் இங்க வரலனா இந்த வீட்டு ஆளுங்க கிட்ட நீ வேற என்னென்ன சொல்ல இருந்திருப்ப? இல்ல பாட்டிமா, அவர் என்ன தொட்டத்தை வச்சு நானும் தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டிமா. அவரு குடிச்சிட்டு வந்ததுக்கு அதுக்கும் என் மேல சாஞ்சதுக்கு அதுக்கும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டிமா. சத்தியமா அவரு இப்படி பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கல. சாரி பாட்டிமா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு நஞ்சு தைரியம் இருந்தா என் பேரை மேல இப்படி ஒரு பழைய போட இருந்த? இங்க பாரு, இப்ப நான் நினைச்சாலும் உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. வயசு பிள்ளையாச்சேன்னு வச்சு பாக்குறேன். உன் ஆத்தக்காரி முகத்துக்காக மட்டும்தான் இப்ப நான் உன்னை சும்மா விடுறேன். இங்க பார், இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் கொன்னுடுவேன். உன் ஆத்தாளுக்கு நான் என்ன வேணாலும் பதில் சொல்லிக்கலான்னு உன்னை கொன்னுடுவேண்டி. இல்ல இல்ல பாட்டிமா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவரு என் மேல சாஞ்சதும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டிமா. நான் தான் தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டிமா. சீ, வாய மூடு. ஒரு பொய்ய மறைக்க 9 பொய் சொல்லாத. இந்த வயசுலயே உன் மனசுக்குள்ள இவ்வளவு வக்கர புத்தியா? இங்க பார், நீ வீட்டுக்குள்ள வரும்போதே என் மனசுக்குள்ள பொறி தட்டுச்சு. இப்போ உன்னை விட்டு வைக்கிறானா உன் ஆத்தா முகத்துக்காக மட்டும்தான். ஓ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது உன் உடம்புல உசுறு இருக்காது, பாத்துக்க. போடி முதல்ல. மன்னிச்சிடுங்க பாட்டிமா. போ. என்ன டார்லிங், என்னையா அப்படி பாக்குற? நான் எதுவுமே பண்ணல, உன் மேல சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு போய் சொல்லுது. வாய் மூடுடா. ஆமா, இது என்ன புது பழக்கம்? போத தலைக்கேறி இருக்கு. டேய், எங்க போய் இப்படி பண்ணிட்டு வரா? இங்க பாரு, இது மட்டும் என் பேராண்டி அர்ஜுனுக்கு தெரிஞ்சது. ஐயோ டார்லிங், நானும் மாமா வந்தா சேர்ந்து சாப்பிட்டோம். மாமா சாப்பிட்டு அமைதியா ரூம்ல போய் படுத்துட்டாரு. நானும் அமைதியா ரூம்ல பத்துல வந்தா வந்தேன். நான் படுக்கிறதுக்குள்ளார இவ வந்துட்டான். அவட திருட்டு கூட்டுங்களா 2 கூட்டு கலவானையும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்ததும். அது சரி, அவன் பார்த்துட்டு அவன் போய் ரூம்ல அமுக்கமா படுத்துட்டான். நீ ஏண்டா கொஞ்ச நேரத்துல நான் வரலனா இங்க என்ன நான் இருக்கும் தெரியும்ல? தேங்க்ஸ் டார்லிங். டார்லிங், நான் அவகிட்ட அவ்வளோ நேரம் சொன்னேன் என்னை விடு விடுன்னு. ஆனா அவதான் என் கையை இறுக்கமா பிடிச்சிக்கணும். நான் வேற கொஞ்சம் மப்பில் இருந்தேன்னா என்னால ஸ்ட்ராங்கா அவளை தள்ள முடியல. சாரி. அது சரிடா பிளாக்கி, நல்ல வேலையா சரியான நேரத்துல நான் வந்தேன். நான் மட்டும் இந்த நேரத்துல வரல இங்க என்ன ஆயிருக்கும்? ஆனாலும் எனக்கு அவ பேர்ல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பொண்ணு வந்த நாள்ல இருந்து என் மனசு சரியில்லை. என்னன்னு அவளை வாட்ச் பண்ணணும். சரிடா பேரண்டி, போ நீ போய் படுத்துக்க. நான் வெளியில கதவை பூட்டிட்டு போறேன், போ. ஐயோ, நோ 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 டார்லிங், நான் பாரதி ரூமுக்கு போறேன். என்ன பாரதி ரூமுக்கு கூட்டிட்டு போறியா? ஏடு வளர்க்க மாட்டேன், செடு வட்ட பையன். என்கிட்ட வந்து என் பேச்சு ரூமுக்கு போகணுன்ற, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. போய் பாடுறா, போடா. டார்லிங், போய் படுக்கையா இல்ல விளக்க மாட்டேன் இருக்கட்டுமா? நான் போயிட்டேன். இது எனக்கு என்னமோ வேலை கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. வேற என்னமோ இருக்கு. பார்வதி, அவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு தளர்த்திடாத.
இவளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காம இவளை வீட்டை விட்டு துரத்தக்கூடாது. ஏதோ காரணம் இல்லாம இவன் நம்ம வீட்டுக்குள்ள நுழையில என்னமோ இருக்கு. விச்சு பார்க்குற பார்வையும் சரியில்லை, விச்சுக்கிட்ட நடந்துக்கிற நடைமுறையும் சரியில்லை. விச்சு மேல அவ ஏதோ ஒரு கண்ணா இருக்கான்னு நினைக்கிறான். விட மாட்டேன்டி, விட மாட்டேன். டேய் பேராண்டி, உனக்கு எந்த கெட்ட பேரும் வராம இந்த பாட்டி பார்த்துப்பேன்டா. ஏண்டி, இந்த பார்வதி இருக்கிற குடும்பத்துக்குள்ளேயே போந்து விளையாட்டை காட்ட ஆரம்பிக்கிற. உன் வயசுக்கு நீ எவ்வளோ தூரம் போறேன்னு நானும் பார்க்குறேன்டி. இந்த பார்வதிக்கிட்டேவா நீ ஆனாலும் பார்த்துடலாம். என்ன திட்டத்தோட நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்டி. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானடி இருக்கு உன் சங்க நான் நெரிச்சிடறேன். ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கே. சீக்கிரம் இருந்துச்சுட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக சீக்கிரம் இருந்துச்சியா இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகுதா? இருந்தாலும் போகிற வழியில ஹேண்ட்ஸம் வீடு இருக்குல்ல, ஹேண்ட்ஸமை பார்த்துட்டு போவோம். என்ன தனியாக வீட்டுக்கு போக கொஞ்சம் நவசாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. போனா யாரா இருக்கும் பார்த்துருவோம். ஏழு விக்ரம் செல்லும், உனக்கு 100 ஆயிரம் தான். இப்பதான் உன்னை நினைச்சேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டேன். லவ்யோட பட்டுக்குடி. சரி கால் பண்ணிட்டே இருக்காங்க, என்னன்னு கேட்போம். ஹலோ சொல்லுங்க சார். என்ன இவ்வளோ மார்னிங் கால் பண்ணியிருக்கீங்க? சாருக்கு திடீர்னு நினைப்பு வந்துருச்சோ? உன் நினைப்பு போனதுனாடி வரதுக்கு அது எங்க போகுது? என்கிட்டயே தானே இருக்கேன், உன்னை நினைச்சிட்டே தாண்டி இருக்கேன். அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு கால் பண்ணேன். சரி இருக்கட்டும், மேடம் என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க? நானா வீட்ல என் பெட்ரூம்ல இருக்கேன். இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டே இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கா? ஏய் என்னடி என்னமோ ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டேன். விக்ரம் நீங்க ஷாக் ஆன மாதிரி நானும் ஷாக் ஆனேன். எனக்கு தெரியலப்பா, நான் சீக்கிரம் இருந்து கிளம்பிட்டு இருக்கேன். இப்பதான் பார்த்தேன் சீக்கிரமே கிளம்பிட்டோமே, என்ன பண்ணலாம் மீதி டைம்னு யோசிச்சேன். ஒரு வழியில உங்களோட வீடு இருக்குல்ல, அதான் வந்து சாரை பார்த்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போலாமே நினைச்சேன். ஆமா சார் வீட்டில் தானே இருக்கீங்க? ஆமாண்டி வீட்டில் தான் இருக்கேன், எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸ்கூலுக்கு கிளம்பலையா நீங்க? இல்லம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, இன்னைக்கு லீவு. இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒரு 3-4 நாளைக்கு லீவு. நான் அம்மா அப்பாவுக்கு ஊருக்கு போறேன். இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின். ஊருக்கு போறீங்களா? ஏங்க நானே? என்னது நானா? அதெல்லாம் கல்யாணம் முடியட்டும், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரியா? முடியாது, நானும் இப்போ உங்க கூட வருவேன். கண்டிப்பா வந்தே ஆவேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. நான் அத்தையை பார்த்ததே இல்லைல்ல, எனக்கு அத்தையை பார்க்கல போல இருக்கு. அத்தைக்கு வேற ஆல்ரெடி உடம்பு முடியலன்னு சொன்னீங்களா? நான் வந்தேன்னா என்ன ஏதுன்னு செக் பண்ணுவேன். எனக்கு கூட்டிட்டு போங்க விக்ரம், நானும் உங்க கூட வரேன். ஏய் விளையாடாதடி, சொன்னா கேளு. இன்னொரு நாள் போகும்போது கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், இப்ப வேணாமா? சரியா? முடியாது விக்ரம், எனக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் விக்ரம், நானும் உங்க கூட வரேன். என்னால உங்களை 3 நாளா பார்க்காம இருக்க முடியாது. ப்ளீஸ் விக்ரம், உங்க கூட 3 நாள் தனியாக ஸ்டே பண்ண மாதிரி ஆச்சு, அத்தையும் பார்த்த மாதிரி ஆச்சு, அத்தையோட ஹெல்த்தை நான் கேர் பண்ண மாதிரி ஆச்சுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் விக்ரம், எனக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கீத்து செல்லும், உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடி தாண்டி. ஆனா அத்தா, என் மாமனாரு, என் மச்சான் இவங்களாம் என்ன நினைப்பாங்க? உன்னை அலோவ் பண்ணுவாங்களா அனுப்புறதுக்கு? எல்லாரும் அனுப்புவாங்கன்னா சொல்லு, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன். என்னடி பேச்சே காணோம்? ஆமாண்ணா, மம்மி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பேசி எப்படியா சம்மதம் வாங்கிடுவேன். ஆனால் டேட் கிட்ட வாய்ப்பே இல்லை. டேடி கிட்டேயும் வாய்ப்பு இல்லை, அண்ணன் கிட்ட அதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை. அண்ணனுக்கு நம்ம விஷயம் வேற தெரியாது, நான் வேற இப்போ அதை எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. சரி விக்ரம், நீங்க வீட்டில் தானே இருக்கீங்க, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். நீங்க போன வைங்க, நான் வீட்டுக்கே வரேன். வீட்டுக்கு? சரி கீத்தமா, நீ வீட்டுக்கு வா, நம்ம எதுவாக இருந்தாலும் நேரா பேசலாம். ஆமா விக்ரம், நம்ம நேரா பார்த்து பேசுவோம், அப்பதான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா எனக்கு தெரியாது, என்ன நீங்க எப்படியாவது கூட்டிட்டு போகணும். யார் அது ஓஎம் பெல் அடிச்சிட்டே இருக்கிறது? விக்ரம் கொஞ்சம் லைன்ல இருங்க, யாரும் பெல் அடிச்சிட்டே இருக்காங்க. ஏண்டி வீட்டுல அத்தை வேற யாரும் இல்ல? உங்க மாமியார் இப்ப பூஜை பண்ற நேரம், உங்க மாமியார் பூஜை ரூம்ல இருப்பாங்க. இப்ப யார் என்ன கூட்டாலும் காதுல விழவே விழாது. உங்க மாமனாரு அவர் ரூம்ல இருப்பாரு, அவர் இதெல்லாம் போய் பார்க்கவே மாட்டாரு. அப்புறம் உங்க மச்சான், அவருக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. சோ உன்னுடைய கொஞ்சத்துக்கு டைம் கரெக்டா இருக்கும். டோர் எல்லாம் ஓபன் பண்ண டைம் இருக்குமா? இப்போதைக்கு இந்த வீட்டுல வெட்டியா இருக்கிறது நான் மட்டும் தான், அதனால நான் தான் போய் டோர் ஓபன் பண்ணணும். அப்பப்பா, ஒரு டோர் ஓபன் பண்ண ஆள் இல்லையான்னு கேட்டேன்டி, அதுக்காடி இவ்வளோ பெரிய பதில். சரி போய் டோரை ஓபன் பண்ணு போமா. ஓகே இந்த போற ஓபன் பண்றேன், நீங்க போன வச்சிடாதீங்க, நீங்க லைன்ல இருங்க. நான் போய் யாருன்னு பாத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். லைன்லயே தாண்டி இருக்கேன், போய் டோர் ஓபன் பண்ணு. சரிங்க விக்ரம், யார் அந்த டைம்லன்னு தெரியல. வரேன் அடிச்சுட்டே இருக்கீங்க, வரேங்க. ஓயம் அடிப்பாங்க போல இருக்கேன், யாருன்னு தெரியல. யாருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இருக்கேன். யார் நீ? நீங்களா? ஹாய் செல்லக்குட்டி, நானே தான். எதிர்பார்க்கலாமா நான் இந்த டைம் இங்கே வருவேன்னு?
எதிர்பார்க்கல தானே? ஐயோ விக்ரம், நீங்க வந்தீங்க? நாடி பாவி, வீடு தேடி உன் வருங்கால புருஷன் வந்திருக்கான். ஏன் இங்க வந்து கேட்கலாம்? இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்லடி? ஐயோ விக்ரம், நீங்க வருங்கால புருஷனா? ஆமாங்க, நீங்க வருங்கால புருஷனா? நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா அது எனக்கு மட்டும் தானே தெரியும். வீட்டுல அம்மாவை தவிர வேற யாருக்கும் தெரியாதுங்க விக்ரம். இப்ப நீங்க எதுக்கு நீங்க வந்தீங்க? நீங்க இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டா நான் யார்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ விக்ரம், சொன்னா கேளுங்க. வந்த வழியை பார்த்துட்டு திரும்பி போயிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் போக மாட்டேன். என் வருங்கால மாமனார் வீடு பார்க்கணும். மாமனார் வீட்டை பார்த்துட்டு மாமனார் எப்படி இருக்காரு, மாமியார் எப்படி இருக்காங்க, அப்புறம் புதுசா கல்யாணம் என் மச்சான் எப்படி இருக்கான், அப்புறம் என் சிஸ்டர் பூஜா அவங்க எப்படி இருக்காங்க, எல்லாமே பார்க்கணும்ல. அதுக்காக தான் வந்திருக்கேன். சரி சரி, வேலையை விடு, நான் உள்ள போறேன். ஐயோ விக்ரம், நீங்க என்னால வைக்காதீங்க விக்ரம் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. அண்ணன் மட்டும் இப்போ உங்களை பார்த்துட்டு அவ்வளவுதான் அண்ணனுக்கு டவுட்டே வந்துடும். ஏற்கனவே அண்ணன் லைட்டா டவுட்ல தான் இருக்காங்க. இங்க பாருங்க, நான் நேரம் வரும்போது அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லலாம்னு இருக்கேன். இப்ப நீங்க வேற திடீர்னு வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க. அண்ணனுக்கு மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சுதான் அண்ணன் கோவப்படுமா இல்ல ஏத்துக்குமான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் அன்னைக்கிட்ட நேரம் வரும்போது நானே எடுத்து சொல்றேன் விக்ரம். இப்போதைக்கு போங்க விக்ரம் ப்ளீஸ் 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 போயிடுங்க. நீ செல்லலாம், என் பட்டு தங்கலாம் ப்ளீஸ். ஓட புருஷா. போக மாட்டேன் பொண்டாட்டி. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அதனால நான் எல்லாரையும் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் போகலான்னு இருக்கேன். சாரி சொல்லக்குட்டி, என்ன மன்னிச்சுட்டு பொண்டாட்டி. ஐயோ டேய் விக்ரம், உனக்கு மண்டையில மசாலா இல்லையாடா? டேய் போடா. எங்க அப்பாவும் அம்மாவும் யாராவது பார்த்தாங்கன்னா அம்மா பார்த்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அப்பாவும் அண்ணனை பார்த்துட்டா பிரச்சனை தலைக்கு மேல போயிடும். சொன்ன கீழடா விக்ரம், நீ போடா. நல்ல பையனா போடா. சரி சரிடி, கோவப்படாத. நான் போறேன். நான் போகணும்னா நீ இப்ப கூட நான் கிளம்பிடுறேன். என்னது இப்போ? ஐயோ விக்ரம், இப்ப எப்படிங்க கொடுக்க முடியும்? நீங்க வீட்டுக்கு போங்க, ஈவினிங் வீட்டுல வந்து கொடுக்குறேன். செல்லலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. ஒண்ணு கொடுத்தீங்கன்னா வெளியில போறேன், இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ள போறேன். ஐயோ விக்ரம், எனக்கு கொள்ளாதீங்க விக்ரம் ப்ளீஸ். ஒண்ணு இல்ல 10 கூட தரேன். உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன் ப்ளீஸ். போங்க விக்ரம். எங்க வீட்டுக்கு வந்து தர 10 அது எனக்கு வேணும். இங்க என் மாமனார் வீட்டுல வச்சு என் பொண்டாட்டி ஒன்னு கொடுத்தா போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உருடி வருங்கால பொண்டாட்டி. விக்ரம் சரி, கொடுத்தா போயிடுவீங்களா? நீ கொடுத்து பாரு, எப்படி போறேன்னு மட்டும் பாரு. சரி சரி கொடுக்குறேன். நான் கொடுத்தது கொஞ்சம் நேரம் கூட இருக்க கூடாது, சீக்கிரம் போயிடணும். முதல்ல கூடுடி. இத வந்து கட்டுப்பாடு ஒத்தட்டுல கொடுக்கணும். கூடு, அதுக்கப்புறம் நான் இங்க நிக்கவே மாட்டேன். கிட்ட வந்து கட்டி பிடிச்சி உதட்டுல கொடுக்கணுமா? டேய், என்ன நேரம் பார்த்து காலை வர்றடா. இதெல்லாம் நான் இங்க பண்றத மட்டும் அப்பாவும் அண்ணனும் பார்த்தாங்க என் சோழியை முடிச்சு விட்டுருவாங்களே. ஐயோ விக்ரம். நீ இப்படி கொடுக்கறியா இல்லையா? இல்லைன்னா சொல்ல, நான் உள்ள போறேன். ஐயோ ஏன் இருங்க, கொடுக்குறேன். நீங்க சொன்ன மாதிரியே கிட்ட வந்து கட்டி பிடிச்சி உங்க உதட்டிலேயே கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் இருங்க, என் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வரேன். தைரியப்படுத்திக்கிட்டு பக்கத்துல வா. கடவுளே, யாரும் பாத்திரக்கூடாது. அப்பாவும் அண்ணனும் இந்த டைம்ல மட்டும் வந்துடவே கூடாது. ஐயோ விக்ரம், நீங்க எப்போ இப்படி பண்ண மாட்டீங்க, ஆனா இன்னைக்கே இப்படி பண்றீங்கன்னு தெரியல. சரி, ஒன்னே ஒண்ணுதானே, கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வந்த தரம் தெரியாம ஓடிட்டு வரலாம். சீக்கிரம் டி, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு போயிடுவேன். ஐயோ தரையா, கொஞ்ச நேரம் நில்லையோ. நானே உள்ளுக்குள்ள உதறிட்டு இருக்கேன், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நடுங்கிட்டு இருக்கேன். இவர் வேற டக்குனு கூட டக்குனு கூட அதான் பக்கத்துல வந்துட்டோம். அப்புறம் இன்னும் என்னடி யோசனை? கொடு. விக்ரம், இப்ப கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா? விக்ரம், நம்ம வீட்டுக்கு வாங்கலாம், அவங்க வச்சு கொடுக்குறேனே. ஒன்றும் இல்லை, நிறைய கொடுக்குறேன். எனக்கு பயமா இருக்கு விக்ரம். ஏய், எதுக்கடி பயம்? நான் தான் இருக்கலாம். யாராவது ஏதாவது கேட்டா பார்த்துக்கலாம். எனக்கு நீ பொண்டாட்டி ஆக போறேன், உனக்கு நான் புருஷன் ஆக போறேன். இதெல்லாம் ஒண்ணு தப்பலாம். கொடுடி பொண்டாட்டி. அது சரி, நீ பண்ணி கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் வீட்டுக்குள்ள போறேன். டேய், சும்மா சும்மா அதே சொல்லி பயப்படுத்தாதடா. கொடுக்குறேன், கொடுத்து தொலைகிறேன். அங்கனி தொட்டுப்புட்டா நான் செத்து போனேன் திட்டுட்டா. நான் தானா கொடுத்து வீணே, நான் தானா கொடுத்து வீணே, உன்னை கடிக்க போற நானே. நான் சமைஞ்சதும் சாமி வந்து உன் காது சொல்லிச்சுதானே. இங்கே இங்கே நீ வரவா என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் துளிகளில் உயிர் வளர்த்தேன். தொலைந்த என் கண்களை பார்த்ததும் ஒரு மாந்தோப்பு சிறு மாறாப்பு போட்டு ஆளாகி ஆளாகி இனியவளே உனது இரு விழி முன் பழதச குவளையில் விழுந்த எறும்பு நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே. கேட்டோம். ஐயோ அண்ணா. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. ஆயிட சொல்லுங்களா?
நேற்று நம்ம அட்மினுக்கு ரொம்ப தலைவலி, அதனால வீடியோ கொடுக்க முடியல. பிள்ளைக்கு ஃபோனை பார்த்து பார்த்து ரொம்ப தலைவலி வந்துருச்சு. அதான் நேற்று அவளால் வீடியோ கொடுக்க முடியல லட்சணங்களா. ஆமாம் டியர், கொஞ்சம் ஹெவியான தலைவலி, அதனால தான் என்னால் ஃபோனை கூட பார்க்க முடியல. எல்லா ஸ்டோரிஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருந்தேன்னா, அதனால் என்னால் ஒரு வீடியோ கூட கொடுக்க முடியல. எதனா ஒரு வீடியோவாவது ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஆனால் நான் எதுவுமே ஃபினிஷ் பண்ணலை, அதனால ஒரு வீடியோவும் கொடுக்கல. இன்னைக்கு 3 வீடியோஸும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம கெட்டிமேளம் சீரியஸோட 200வது எபிசோடு. இந்த எபிசோட நான் ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் தலைவலினால என்னால் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகே? இது வந்துருச்சு பிரியாவோட மேரேஜ். அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அர்ஜுன் நிலாவோட தாலி பிரிச்சு கோக்குற சீனு, அதுக்கப்புறம் வர சீனு உங்களுக்கு தெரியுமே. கண்டிப்பாக இது 2 சீனும் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்துட போகுது. இந்த 200வது எபிசோடு, கெட்டிமேளத்தோட 200வது எபிசோடு வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லுங்களா. கண்டிப்பாக இன்னும் 100 எபிசோடு கண்டிப்பாக வரும். ஏன்னா அதுக்கான கதைகள் கையில் இருக்குது. அதனால 100 எபிசோடு கண்டிப்பாக வரும். கெட்டிமேளம் 300வது எபிசோடு வரைக்கும் நான் கொண்டு வர முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆமாம் டியர்ஸ், ஏற்கனவே சொன்னது தான். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இன்னும் யாரோட ஸ்டோரியிலுமே ஃபுல்ஃபில் ஆகலை. யாரோட ஸ்டோரியுமே கரெக்டாக கொண்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. எல்லாரோட ஸ்டோரிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நம்ம கீர்த்து விக்ரமோட ஸ்டோரியை. இப்போ தான் அவங்க ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிமேல் தான் அவங்களுக்கும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து அவங்களோட மேரேஜ் கொண்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம கனிதீரன் அவங்கள நான் ஸ்டோரியிலே காட்டலை. ஏன்னா அவங்களுக்கான செக்மெண்ட்டே இல்லையா, அதனால் என்னால் காட்ட முடியல. இனி வர நாட்களில் இனி வர எபிசோட்ஸில் அவங்களோட ஸ்டோரிஸ் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருக்கும் ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக என்னால் இன்னும் 100 எபிசோட் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதே ஆதரவை கொடுங்க, கண்டிப்பாக அது 100 எபிசோடு கொடுத்துட்றேன். ஆமாம் டியர், இன்னும் 100 எபிசோடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த 100 எபிசோடில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய எல்லாமே இருக்கும். ஐயோ எனக்கா இப்படி ஆயிடுச்சு, என்னக்கா இப்போதான் இவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா இனிமேல் தான் நிறைய அதாவது நம்ம அர்ஜுன் நிலாவுக்கு அவங்க லைஃப்பும் ரன் ஆகும், ப்ளஸ் அதே அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் ரன் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முகம் தெரியாத ஒரு கேரக்டர் உள்ள இருக்காங்க. அவங்க யாரு என்ன ஏதுன்னு இனி வர எபிசோட்ஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. யாரும் ஐயோ எனக்கா இப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நான் 100 எபிசோடு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நான் எனக்கு ஸ்டோரி வேணும் இல்லையா? ஸோ சம் ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணுறது பேர் தான் ஒரு கதைங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்க, ஓகே டியர்ஸ்? ஏன்னா முன்னாடியே இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது, நிறைய எமோஷன் சீன்ஸ் வரும். அக்கா நீங்கள் என்னக்கா இப்படி கொண்டு வந்துட்டீங்களாக்கான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு கெட்டது இருந்தால் தான் நம்ம நல்லதை கொண்டு வர முடியும், ஒரு மைனஸ் இருந்தால் தான் அதை நம்ம ப்ளஸ்ஸாக ஆக்க முடியும். ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் ரோலை கொண்டு வந்து அதை பாசிட்டிவ் ரோலை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான், ஓகேவா? கொஞ்சம் எமோஷன் சீன்ஸ்லாம் அதிகமாகவே இருக்கும் இனி வர நாட்கள்லாம். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறம் என்னக்கா இப்படி ஆயிடுச்சு எனக்கா மட்டும் கேட்டுறாதீங்க, ஓகே? கெட்டிமேளம் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் பிரியமான ஸ்டோரிஸும் அப்படி தான். இப்போதைக்கு கொஞ்சம் போயிட்டுருக்கு. இனி வர எபிசோட்ஸ்லாம், அதாவது இனி வர கொஞ்சம் இந்த 50th எபிசோட்ஸுக்கு அப்புறமா நினைக்கிறேன், இல்லை 50th இல்லை 40th அப்புறமான்னு தெரியல, கொஞ்சம் எமோஷனலை நோக்கி தான் போகும். உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும் ஸ்டோரி அங்கே கதை என்ன அப்படின்ட்டு. அதில் கொஞ்சம் சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சுருக்கேன், நீங்களும் பாருங்கள், பொறுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஸ்டோரிஸ் வந்து 2 ஸ்டோரிஸுமே பிடிக்கும். பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்னடா எமோஷனலாக கொண்டு போயிட்டாங்களேன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன் நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் எமோஷனலாக கொண்டு போயிட்டோமே தான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொமான்ஸே காட்டுறதில்ல அப்படின்றதுனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், நீங்களும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கு நல்லா தெரியும், இப்போ பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் என் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை லைக் பண்ணி தான் பார்க்குறீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா எல்லாரோட ரெகுலர் கமெண்ட்ஸை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு சிலவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ இன்னும் இவங்க கமெண்ட்லாம் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணுவேன். அப்போ அவங்க கமெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில் ஆகும். ஆமாண்டா தங்கங்களா, ஒரு சிலவங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் தினமும் எதிர்பார்ப்பேன். அவங்க கமெண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு டீட்டெயிலாக கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஒரு செக்மெண்ட்டையும். ஸ்ரீ சக்தியை பற்றி, அதுக்கப்புறம் நம்ம ஷர்மி பற்றி, அப்புறம் கார்த்திக் சுபி பற்றி, அப்புறம் அவங்க அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் காட்டுறோன்னா இவங்களை பற்றிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கமெண்ட்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வரும். அப்பா அவங்களோட கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னைக்கிட்டே நான் வந்து கதையை நல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். அந்த அளவுக்கு அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட கெட்டிமேளத்தோட 200வது எபிசோட், இந்த 200வது எபிசோடு வரைக்கும், ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 200வது எபிசோடு வரைக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுற ரெகுலர் கமெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா?
என்னடா அவங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இங்கே எல்லாருக்குமே தான் டியர்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணலை, பட் இருந்தாலும் என் ஸ்டோரியை லைக் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டிவ் இல்லாமல் என்னால் இத்தனை எபிசோட் கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் பாதியில் எவ்வளவோ மனசு உடஞ்சி போனேன். அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் போடுங்கக்கா, நாங்கள் பார்க்குறோம்லக்கா, எங்கள் 2000 பேருக்காவது போடுங்கக்கான்னு நீங்கள் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேட்டடை வச்சு நான் வந்து மறுபடியும் ஸ்டோரியை கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது 3000லேருந்து 3500 அந்த மாதிரி. ஓகே, எனக்கு அது கூட போதும் தான்ப்பா. நம்ம வந்து ரொம்ப பேராசெல்லாம் படலாம். இந்த வியூஸே வந்து பர்மனெண்ட்டாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும். இதுலேருந்து குறையாம இந்த வியூஸே எனக்கு பர்மனெண்ட்டாக இருந்தாலே எனக்கு போதும். ஓகே டியர்ஸ், பெரிய தேங்க்ஸ் டு ஆல் டியர்ஸ். ஆமாம் டியர்ஸ், இன்னைக்கு கிட்டமே 200வது எபிசோட் இருக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு பெரிய காரணம் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் மட்டுமே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் டியர்ஸ். சாரி, இன்னைக்கு நான் ஸ்பெஷல் எபிசோடாக கொடுக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் கொடுக்க முடியல. என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் தான், அதனால என்னால் கொடுக்க முடியல. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ஓகே டியர்ஸ், பாய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டியர்ஸ், நிறைய பேருக்கு நம்மளோட செகண்ட் சேனல் பற்றி தெரியும். இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு செகண்ட் சேனல் ஒன்று இருக்குப்பா, அன்பு லவ்ஸ் கார்ட்டூனு. அது வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த லிங்க், அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுலேயும் கண்டேன் காதலேன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் போட்டுட்ருக்கேன். 50th எபிசோடு தாண்டி போயிட்டுருக்கு. அந்த ஸ்டோரியும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. போய் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் டியர்ஸ். ஓகே, சீரியஸாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஓகே டியர்ஸ், ஓகேம்மா. வேடா தங்கங்களா, இன்னைக்கு நம்ம அட்மின் பண்ண 3 வீடியோவும் கொடுத்துருக்கு. தலைவலியோட தான் கொஞ்சம் 3 வீடியோவும் எடுத்து கொடுத்துருக்கு. மறக்காம ஒரு இடமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கடா தங்கங்களா. பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்டு அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தரும். அதனால மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் மூலியமாக தான் எங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ அதையும் மறக்காம பண்ணிடுங்க தங்கங்களா. அப்புறம் டியர்ஸ், தலைவலி எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன். நேற்று இருந்த அளவுக்கு வலி இல்லை, கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்கு. நல்லா தூங்கி இருந்தாச்சா மேபி முழுக்க போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகிடும் டியர்ஸ். இப்போ அந்த அளவுக்குலாம் தலைவலி இல்லை. ஓகே டியர்ஸ், கிட்டமே பிரியமானவளே கண்டென்ட் காதல் 3 சீரீஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய் டியர்ஸ். ஹை பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ ஆல் டியர்ஸ். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு ஆல், லவ் யூ. Once again dears, thank you for all my subscriber families. Love you to all dears. ரொம்ப 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 நன்றிடா செல்லுங்களா. இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா செல்லுங்களா. இனி வரப்போகிற சீரியஸ்க்கும் நீங்கள் இதே அளவுக்கு ஆதரவு கொடுங்க. பிரியமானவளே, இனி வரப்போகிற புது சீரியஸ்க்கு எல்லாத்துக்கும் இதே அளவுக்கு ஆதரவு கொடுக்கணும் தங்கங்களா. ரொம்ப நன்றிடா தங்கங்களா. Okay dears, bye.